தக்காளி மட்டும் போடுங்க. வெங்காயம் ரொம்ப விட்டோனே க்ளோஸ் ஆயிடும் சார். ஓகே. காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஓப்பன் பண்ணிருக்கோம். க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அதோட இந்த கிரைண்டர் மிக்சி நம்ம சொல்லக்கூடாது. கிரைண்டர்னு கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் சரிங்களா. இதில் வந்து அது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த மிக்சியில் எப்போ இருக்கிற மாதிரி. ஸோ 230 வோல்ட்டு 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸு ஆர்பிஎம் வந்து 6000 கெப்பாசிட்டி. இப்போ சாப்பாடெலாம் இருந்தால் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். கொஞ்சமாக போட்டாலும் 1 கிலோ வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரே சைஸ் என்ன ஹீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஹீட்ரு வாங்கலாம். ஆமாம், ஏர் ஹீட்ரு 1000 வாட்ஸ் 230 வோல்ட்டு 1000 வாட்ஸு. இதான் 2 ப்ளோயர். அது சூடாக இருக்குது. அது ப்ளோயர் 2 ப்ளோயர் 12 வோல்ட்டு 4500 RPM 500 RPM 12 வோல்ட்டு 4500 RPM. உங்களுக்கு வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் வரும். 2 ப்ளோயர் 50 100 வாட்ஸ் அப்படி கேட்டோம்னா இதாச்சா யாரு தெரியுது. அப்புறம் கீழே வந்து ஒரு பவர் சப்ளை இருந்தாங்க. 230 வோல்ட் கன்வெர்ட் பண்ணிருமாப்ல. 16x14 16x14 16 inch 14 inch 24 inch. இங்கே நீங்கள் 14 24 பயோடிகிரேடபிள் வேஸ்ட் கிரைண்டிங் டஸ்ட்பின். இது வந்து நம்ம எல்லா வேஸ்ட்டையும் உள்ளே போட்டு கிரைண்டிங் பண்ணி ட்ரை பண்ணி அது ட்ரையை வச்சு ட்ரை பண்ணி வெளியே வர்றப்போ ஃபெர்டிலைசராக வர்றோம். இது எடுத்து நம்ம இதுக்கு அதே இருக்கிற பற்றி யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த காம்பேக்ட் சைஸு வீட்டிலே வச்சுக்கிற மாதிரி. அந்த இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரியலாக வரப்போ கொஞ்சம் சின்னதாக வந்துடும். சின்ன பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஆமாம், உள்ளே போகிற ஏர் வெளியே போகணும்ல. ஸோ நம்ம இங்கெல்லாம் ஓட்ட இப்படி ஏர் போகணும் வைக்கிறோம் கேட்பாங்க திடீர்னு. ஒரிஜினல் இது ஃப்ரிட்ஜு மாதிரி பண்ணிட்டோம்னா நீக்கு எங்கேயாவது வச்சுக்குவாங்க. அப்போ ஏர் எங்கே போகணும் கேட்பாங்க. அதுக்கு சிம்மி வைக்கணும். சிம்மி வந்து 1 inch into 1 inch எல்லாத்தையும் காமிச்சிட்டியா? நல்லா ஹீட் வரும். கை வச்சுக்கணும். ஹீட்டை போட்டு தொட்டுறாங்க. உள்ளே ஒரு கை உள்ள இங்கே கீழே கீழே நல்லாவே உட்காருங்க. போகும்போது ரொம்ப பாது ஹீட்டை போட்டு தொட்டுறாங்க. ஹீட்டை பார்த்தீங்கன்னா அப்புறம் ஷாக் அடிச்சிடும். ஹீட் ஆகிடும். கை இதாகிடும். டைம் எடுக்கணும். இது வந்து ரொம்ப லிக்விடாக இருக்குது. செமி சாலிடாக இருந்துச்சுன்னா நம்ம லிக்விட் சாப்பாடெலாம் வச்சுருந்தோம். பாத்திரத்தில் 2 மணி நேரம் வச்சுருக்கு. தண்ணி வைக்கிறது கொஞ்சம் ட்ரையாக இது உங்களுக்கு குயிக்காக நடக்குதுல்ல. உங்களுக்கு அன்னைக்கு பண்ணோம்னா அன்னைக்கு உங்களுக்கு 2 hours 3 hours அவுட் போயிருக்கு.